வணக்கம். இன்னைக்கு இயக்குனர் சர்க்குணம் இயக்கத்தில் நம்ம அதர்வா, கயல் படத்தை நடித்த ஆனந்தி இவங்களாம் நடித்து வெளிவந்த சண்டி வீரன் படத்தோட விமர்சனத்தோடு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2 கிராமங்கள். அந்த 2 கிராமங்கள் வந்து தண்ணினால், அதாவது ஒரு குளத்தினால எந்த மாதிரி அந்த 2 கிராமங்களுக்கு இடையில் வந்து பிரச்சனைகள் வருது, அதை எப்படி அவங்க வந்து கையாளுறாங்க, அதில் நம்ம ஹீரோ என்ன மாதிரி வந்து ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றத ஒரு முழு நீள படமாக அந்த 2 கிராமங்களுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையை வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம சர்க்குணம்னு சொல்ல முடியும். இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாலா, பல நேஷனல் அவார்டு வாங்கின பாலா, அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின நம்ம சர்க்குணம், இவங்க 2 பேரும் இணையிறப்ப எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. அதை எப்படி அவங்க பூர்த்தி பண்ணாரா சர்க்குணம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் பிற்பாதி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சர்க்குணம் படத்தோட கதை, அவர் எடுத்துக்கிட்டு இருக்க கதை, தண்ணி பிரச்சனையே வந்து இன்டர்வல் முடிய போகிறப்ப தான் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் படம் ஃபுல்லாக, என்டையர் படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. இதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் போர்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் அதர்வா அவரோட நடிப்பு நாளுக்கு நாள் வந்து மெருகேறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு சிங்கப்பூர்லேருந்து வந்து கசையடி வாங்குறப்போ உடம்பை வந்து சட்டெல்லாம் வந்து காமிப்பாங்க. இந்த தோல் பிரசவம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்முக்கு போய் வேர்த்தி அந்தளவுக்கு உடம்பு இரும்பு மாதிரி வச்சுருக்கா. அப்படி நல்ல ஒரு நடிப்பு, முதிர்ச்சியான நடிப்பை வந்து காட்டினார் நம்ம அதர்வா. ஆனந்தி கயல் படத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ரோல் கிடையாது. முதல் பாதையில் வந்து வர்றாங்க. வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அதர்வா 2 பேர்த்துக்கு இடையில் வந்து காதல் காட்சிகளில் ஆனந்தி வந்து நல்லா வெளுத்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் காட்டுறாரு. அந்த ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு, அந்த கேரக்டருக்கு வந்து இந்த ஆனந்தி பொண்ணு வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது. ஏன்னா மற்ற படத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 30 வயசு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஹீரோயினை வந்து ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பொண்ணுக்கு வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அதர்வா 2 பேர்த்துக்கும் இடையில் வருகின்ற காதல் காட்சிகளில் இவங்களோட கண்களே வந்து பேசுது. அவங்களுக்கு கொடுத்துருக்கதை நல்லாவே பண்ணி போயிருக்காங்க. லால் அவர் ஒரு வில்லன் கேரக்டராக நடிச்சிருக்காரு. அவர் ஒரு முதிர்ச்சியான ஒரு மலையாள நடிகர். இந்த படத்தில் அவரோட நடிப்பு ஒரு நல்லாவே வந்து இந்த படத்தோட ஒரு கேரக்டர், ஒரு மெயினான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அது நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை, இவ்வளோலாம் அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் சர்க்குணம் எடுத்துக்கொண்டிருக்க வந்து அந்த ஒரு கதையோட கோர் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை அப்படின்றத வந்து படத்தின் முற்பாதையில் வந்து ஸ்டார்டிங்கில் காமிக்கிற ஒரு இதோட நிப்பாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதர்வா வேலை வெட்டி இல்லாமல் வந்து ஊரில் வந்து லவ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆனந்தி கூட. இந்த ஒரு கேரக்டரை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தோடய ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தண்ணி பிரச்சனை, அந்த கிராமங்களுக்கு இடையில் வந்து நடக்கிற பிரச்சனைகளை வந்து மையமாக வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இயக்குனர் என்ன பண்ணிட்டாரு, முற்பாதி ஃபுல்லாக இவங்க 2 பேருக்கும் இடையில காதல்களை வந்து மையப்படுத்தி படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் அவர் 2 கிராமங்களுக்கு இடையில் வந்து தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குளத்து தண்ணி வந்து இன்னொரு கிராமத்துக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் கொடுக்கல, எதுக்கு வந்து இந்த கிராமத்துக்காரங்க அந்த கிராமத்துக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, அது எதுவுமே நமக்கு வந்து தெரியல. அதை ஒரு படத்தில் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. அதே மாதிரி இந்த தண்ணி பிரச்சனையில் வந்து நிறைய அவங்க கிராமங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து கல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறாரு. அதையும் அவர் வந்து கொஞ்சம் உள்ள இன்டெப்த்தாக வந்து காமிச்சிருக்கணும். அதையும் காமிக்கலை. இது 2லேயுமே வந்து அவர் பெரிய ஒரு கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. இதையும் வந்து அவர் முற்பாதையிலேயே படத்தோட கதைக்குள்ளேயே இறங்கி கொண்டு போயிருந்தார்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு வெற்றி படம்னு சொல்லியிருக்க முடியும். அவர் இந்த விதங்கள்லாம் வந்து கோட்டை விட்டது ஒரு விதமாக படத்துக்கு வந்து இது ஒரு பெரிய வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. படத்தின் முற்பாதையில் உள்ள இந்த காதல் காட்சிகள் இதுகெல்லாம் கொஞ்சம் சகிச்சு உட்காந்து படத்தின் பிற்பாதியை பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னுடைய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை வந்து இன்னொரு விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.